அனைவருக்கும் வணக்கம். பழனி முருகன் கோவில் முருகனின் சிறப்புக்குரிய கோவில்களில் ஒன்றாக கருதப்படுது. இந்த கோவிலானது போகர் என்ற சித்தரால் பழனியில் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பழனியில் தைப்பூச திருவிழாவில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி விரதம் இருக்க வேணும், எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நாரதர் சிவபெருமானுக்கு கொடுப்பதற்காக ஞான பழத்தை கொண்டு வந்திருக்காரு. அப்பொழுது அங்கிருந்த பரமசிவனின் மனைவி அவர்கள் அந்த ஞான பழத்தை தனது குமாரன்களான முருகனுக்கும் விநாயகருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படி கூறியிருக்காங்க. அதற்கு நாரதர் இதனை பகிர்ந்து கொடுத்தால் இதனுடைய மகத்துவம் குறைந்துவிடும் என கூறியிருக்காரு. அதற்கு பரமசிவன் தனது 2 குழந்தைகளுமே ஒரு போட்டியை வைத்திருக்காரு. முதலில் யார் இந்த உலகத்தை சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கே இந்த ஞானப்பழம் கிடைக்கும் என்று கூறியிருக்காங்க. முருகப்பெருமான் தனது மயில் வாகனத்தை ஏறி உலகத்தை சுற்றி வந்திருக்காரு. ஆனால் விநாயகரோ தனது தாய் தந்தை தான் உலகம் என்று அவர்களை சுற்றி உலகத்தை சுற்றியதாக கூறியிருக்காரு. இதனால் போட்டியில் விநாயகர் வென்று ஞான பழத்தை கைப்பற்றிருக்காரு. ஏமாற்றம் அடைந்த முருகன் பழனி மலையில் சென்று குடியேறியிருக்கார். புராணங்களின்படி பழனம் என்னும் பெயர் சொல்லிலிருந்து அடிப்படையாக கொண்டு உருவான பெயரே பழனி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பழனம் என்ற சொல் விளைச்சலை உருவாக்குதல் என்று பொருள். அப்படி விளைச்சல் நிறைந்த விளைநிலங்கள் உள்ள பகுதி என்பதால் பழனி என பெயர் பெற்றிருக்கு. பழனி மலையில் காணப்படும் முருகனின் சிலையானது நவபாசானத்தால் உருவாக்கப்பட்டது. போகர் என்ற சித்தரால் இது நவபாசான சிலையை உருவாக்கியிருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பழனி முருகனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். குழந்தை பாக்கியம், அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேணும் அப்படின்னா பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு செய்வதன் மூலம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் 3வது படை வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவபாசானத்தால் ஆனவர். போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. உற்சவர் முத்துக்குமார சுவாமி. இந்த கோவில் தான் தமிழகத்தில் முதலாக பக்தர்களின் வேண்டுதல்கள் நிமித்தம் அளவு குத்துதல், காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதன் பின்னரே தமிழகத்தில் மற்ற கோவில்களில் பக்தர்கள் மத்தியில் கடன் செலுத்தும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. பழனி மலை முருகன் கோவிலில் தரை மட்டத்தில் இருந்து 450 மீட்டர் அடி உயரத்தில் பக்தர்கள் 690 படிகள் கடந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும். பழனிக்கு திருஆவினங்குடி, தேன்பொதிகை என புராண பெயர்களும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பழனி முருகன் கோவில் திருவிழாக்களில் பெயர் பெற்ற ஊர். இங்கு ஆண்டுதோறும் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் போன்ற திருவிழாக்கள் விமர்சையாக நடைபெறும். குடும்பத்தில் சந்தோஷம், தொழில் செழிக்க, செல்வம் பெருக இந்த கோவிலில் அதிக அளவுள்ள பக்தர்கள் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றி முருகனை வேண்டிக் கொள்கிறாங்க. பொதுவாக குழந்தைகள் தாயிடம் பிறந்து தந்தையிடம் அடைக்கலம் பெறுவாங்க. ஆனால் முருகனோ தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்து தாய் பார்வதியின் அரவணைப்பில் வளர்ந்திருக்காங்க. முருகன் பெற்றோரிடம் கோபித்து கொண்டு வந்த நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் உள்ள திருஆவினங்குடி தலமே 3வது படை வீடாக இருக்கு. இந்த கோவிலில் வழங்கப்படும் பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பழனி பஞ்சாமிர்தம் பக்தர்கள் மத்தியில் விசேஷ பிரசாதமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பழனி முருகன் பக்தர்கள் வேண்டுதல்கள் மற்றும் தெய்வ வழிபாடுகள் செல்லும் ஒரு புண்ணிய தலமாக கருதப்படுது. காலப்போக்கில் பழனி மலை கோவிலில் தமிழகத்தின் பிற மாவட்ட சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுமே வர துவங்கியிருக்காங்க. சுற்றுலா பயணிகள் மலை கோவில்களை சுற்றி பார்க்க தமிழக அரசு ரோப்கார் வசதி செஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது. இடும்பன் என்னும் அகத்தியர் உத்தரவின்படி சக்திகிரி, சிவகிரி என 2 மலைகளை தென்பொதிகை கொண்டு செல்ல வழியில் பாரம் தாங்காமல் பழனி மலையிலேயே இடும்பன் 2 மலைகளையும் கீழே வைத்து விட்டார். அப்போது
பழனி மலையில் இருந்த முருகன் கீழே வைத்த சக்திகிரி மலையின் ஏறி நின்றிருக்காரு. இடுமன் அவரை இருக்கும்படி எச்சரித்திருக்காரு. முருகன் அவன் பேச்சை கேட்கவில்லை. ஆத்திரமடைந்த இடுமன் முருகனை எதிர்க்க துணிந்திருக்கான். முருகன் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தன்னுடைய அருள் பார்வையை செலுத்தி தன்னுடைய வைத்துக்கொள்ளதாகவும் சக்திகிரி மலையின் மீது ஏறி நின்ற போது முருகன் தன் கையில் தண்டம் வைத்திருந்ததால் தண்டாயுதபாணி என பெயர் பெற்றதாக சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. பழனிமலையில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். பொதுவாக தைப்பூசம் விரதம் இருப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்தியாவில் முருகப்பெருமானின் அறுபடை கோவில்கள் மட்டுமின்றி அனைத்து முருகன் ஆலயங்களிலுமே தைப்பூச விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளை தைப்பூச நாளாக கொண்டாடுகின்றோம். இந்த நாட்களில் முருகப்பெருமானை தவிர வேறு எந்த தெய்வங்களையும் வழிபட்டால் நன்மை கிடைக்கும். மற்ற தெய்வங்களை எதற்காக இந்த நாட்களில் வழிபட வேணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நடராஜரை வழிபடுவதன் மூலம் சிதம்பரத்தில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய நடராஜ பெருமாள் மார்கழி திருவாதிரை நாட்களில் தனியாக ஆனந்த நடனம் ஆடி பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோருக்கு காட்சி அளித்திருக்காரு. இந்த நாளை ஆருத்ரா தரிசனம் என்று கொண்டாடுகிறோம். அதே போல் தை மாதத்தில் அன்னை உமாதேவியுடன் இணைந்து ஆனந்த தாண்டவம் ஆடிய கோலத்தில் உமா மகேஸ்வரராக காட்சி தராரு. இந்த நாளை தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுது. இந்த நாட்களில் சிவனையும் அம்பிகையும் வழிபடுவதால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். சிவபெருமான் தில்லையில் தனியாக ஆடிய ஆனந்த தாண்டவத்தை கண்டு ரசித்த அம்பிகைக்கு தானும் அதே போன்று ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. அதன்படி அம்பாள் ஆனந்த தாண்டவம் ஆடிய திருநாள் தைப்பூச நாள் என புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் அம்பிகையை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். தைப்பூச நாட்களில் பூமியில் தண்ணீர் தோன்றி அதிலிருந்து உயிர்கள் உண்டாக துவங்கியதாக சொல்லப்படுது. இதனால் ஆதி அந்தம் இல்லாத அருள் வடிவமான சிவபெருமானே இந்த நாட்களில் வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. தைப்பூசம் என்பது ஆரம்பத்தில் சிவனுக்குரிய வழிபாட்டு நாளாக இருந்ததாக சொல்லப்படுது. பிறகு சிவசக்தி அம்சமாக முருகன் திகழ்வதாலும் முருகனின் வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்புடைய நாள் இது என்பதால் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக பின்னால் இந்த நாள் மாறியதாகவும் சொல்லப்படுது. குரு பகவானின் அவதார தினம் தைப்பூசம் என்றும் குரு பகவானின் நட்சத்திரம் பூசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதனால் தைப்பூசத்தன்று குரு பகவானை நாம் வழிபட குரு பகவானின் அருள் நமக்கு கிடைக்கும். கல்வி, தொழில், திருமணம், பதவி, ஞானம் இவற்றிற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் குரு என்பதால் அவரை வழிபட வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும். அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணையாக விளங்கக்கூடியவர் வள்ளலார். இவருடைய ஜோதியில் ஐக்கியமான தினம்தான் தைப்பூச நாள். இந்த நாட்களில் வடலூரில் வள்ளலார் ஞான பீடத்தில் அதிகாலையில் 7 திரைகள் விளக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும். இறைவன் ஒளி வடிவமானவன் என்பதை உணர்த்துவதும் இறைவனின் ஜோதியில கலப்பதே மனித பிறப்பின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பது உணர்த்துவதே இதன் தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. மலேசியாவில் 10 மலை முருகன் கோவில் தைப்பூச விழா பெரிய விழாவாக கொண்டாடப்படும். தைப்பூச நாளில் கோலாப்பூரில் இருந்து 10 மலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக பால்குடம் காவடி சுமந்து ஊர்வலமாக வருவாங்க. இது 8 மணி நேர நடைப்பயணத்திற்கு பிறகு 277 அடி படிகள் கொண்ட 10 மலை முருகனை சென்று தரிசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்தில் அந்நாடு அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி தைப்பூச நாட்களில் நாம் வழிபடுவது அனைத்து கடவுளின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. முருகன் தமிழ் கடவுள் என்று அனைவராலும் கொண்டாடி மகிழும் தெய்வம். அப்படிப்பட்ட முருகனை கொண்டாடப்படும் திருவிழாக்களில் முக்கியமானது வைகாசி விசாகம், திருக்கார்த்திகை, கந்தசஷ்டி விரதம், பங்குனி உத்திரம், தைப்பூசம். இவற்றில் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் மிகவும் சிறப்புடையது. தைப்பூச நாளில் தான் இந்த பிரபஞ்சத்தில் நீர் தோன்றியது என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதன் பின்பு தொடர்ந்து நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் உருவாகியது என்று நம்பிக்கை. முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்ட நாள் தைப்பூசம் என்பது நம்பிக்கை.
என்ன நண்பர்களே, தைப்பூசத்தில் விரதம் இருப்பதாலும் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.